ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பர்மா சூப்பர் கிச்சன். நம்மளோட கிச்சனில் இன்றைக்கி மழைக்கு ஏற்ற மாதிரி ஒரு மிளகு ரசம் தாங்க வைக்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு எலுமிச்சைப்பழ சைஸு புளி எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2-3 தக்காளி சேர்த்துருக்கேங்க. கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கல் உப்பு இதெல்லாம் சேர்த்து நான் ஒன்றா மிக்ஸ் பண்ணி கரைச்சி வச்சுக்கிறேன். இது நல்லா கரைச்சிக்கலாங்க. கரைச்சி வச்சுட்டு இங்கே பாருங்கள், இதை நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டோம். புளி, தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, கல் உப்புலாம் போட்டு நல்லா கரைச்சி வச்சுருக்கோங்க. இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. நான் 2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம் வச்சுருக்கேன். சோம்பு வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். இதிலே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், தனியாத்தூள், பெருங்காயத்தூள் போட்டிருக்கோம். நான் இதில் கொஞ்சம் துவரம் பருப்பு சேர்த்து வச்சுருக்கேங்க. அப்புறம் இந்த வெல்லம் இந்த புளியில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ரசத்துக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த பூண்டு மட்டும் நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுட்டு இதெல்லாம் நம்ம அரைச்சிட்டு அப்புறம் லாஸ்ட்டாக பூண்டு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இதில் நம்ம தனியாத்தூள், மஞ்சத்தூள்லாம் சேர்த்துருக்கோங்க. துவரம் பருப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். அப்போ தான் இந்த ரசத்துக்கு நல்லாயிருக்கும். இது வாங்க அரைச்சிட்டு வந்துடலாம் குறப்பாக. இதை பாருங்கள், இப்படி நம்ம ரசத்துக்கு குறப்பாக அரைச்சிக்கிட்டோம். இதில் மிளகு, சீரகம், பூண்டு, துவரம் பருப்பு, மஞ்சத்தூள், தனியாத்தூள் எல்லாம் சேர்த்து நம்ம இப்படி அரைச்சி வச்சுருக்கோங்க குறப்பாக. இதை பாருங்கள், இப்படி இந்த பொருள்லாம் சேர்த்து நம்ம ரசம் வைக்கும்போது ரசம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் தாளிப்புக்கு கொஞ்சம் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதுலேயே நம்ம இந்த அரைச்ச இந்த மசாலா நம்ம சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு கலரி கொடுத்துக்கலாம். லைட்டாக வதங்கினா போதுங்க. இப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி ஒரு லைட்டாக வதக்கிக்கலாம். எண்ணெயில் போட்டு வதக்கிட்டோன்னா இது கொஞ்சம் வதங்கட்டும். இதில் நம்ம இப்போ ஒரு 2 காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துக்கிட்டு இது கலரி கொடுத்துடலாம். இப்போ அது கொத்தமல்லி, கருவேப்பிலெல்லாம் நம்ம இதில் சேர்த்துட்டோம். இதில் போட்டு நான் நல்லா சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன் புளியோடு சேர்த்து. இதில் நம்ம இந்த கலவையை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ரசம் பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நுர வரட்டும். இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரை கழுவி நம்ம இந்த தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ எல்லாம் தாளிப்பெல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ இந்த ரசம் கொஞ்சம் நுர வரட்டும். நுர வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த ரசத்தை ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இப்போ நமக்கு ரசம் நல்லா கொதிச்சு நல்லா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், மேலே எப்படி நல்லா நுர வந்துருச்சு. நல்லா சூப்பராக ரசம் மழைக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
ஆயிங்க. இப்போ பாருங்கள் நம்ம ரசத்தை இப்போ டேஸ்ட் பண்ணுறாங்க. டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். சாப்பிட்டு பாருங்கங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரசத்தையே சூப்பு குடிக்கிற மாதிரி குடிக்கிறீங்களாங்க. என்னங்க ரசம் எப்படி? சூப்பராக இருக்காங்க. ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரசத்தை. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.